ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் மற்றவங்க கிட்ட பேசும்போது பணிவாக பேசணும் அப்படின்னா அது ரொம்ப நல்லா இருக்குமில்லங்க. அப்படி பணிவாக பேசக்கூடிய 15 வாக்கியங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். எனக்கு உதவுங்கள் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது. இதை போய் டேரெக்டாக போயிட்டு மற்றவங்க கிட்ட எனக்கு உதவுங்கள் அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருக்குல்ல. அதுவே தயவு செய்து எனக்கு உதவுங்கள் அப்படி போய் சொன்னால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குது இல்லைங்க. இன்னுமே நம்ம நல்லா இந்த மாதிரி பணிவாக பேசணும் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? இது எப்படி இருக்குங்க? இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸுக்குமே இந்த மாதிரி நம்ம தனித்தனியாக இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, கதவை மூடு. நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் டேரெக்டாக கதவை மூடு அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்காது இல்லைங்க. அதை எப்படி பணிவாக சொல்லலாம் அப்படின்னா தமிழில், தயவு செய்து கதவை மூடுங்கள். இது நல்லா இருக்குல்லங்க. இன்னமுமே நாம் ரொம்ப பணிவாக சொல்லணும் அப்படின்னா, தயவு செய்து கதவை மூட முடியுமா? உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்க? கதவை மூடு அப்படின்னா க்ளோஸ் த டோர், க்ளோஸ் த டோர். தயவு செய்து கதவை மூடுங்கள் அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து கதவை மூட முடியுமா? இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், குட் யூ ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். தயவு செய்து கதவை மூட முடியுமா? இப்போ உங்களுக்கு புரியுதாங்க? ஒரு வாக்கியத்தை நம்மளால் பணிவாக பேச முடியும். பணிவாக பேசணும் அப்படின்னா உண்மையாகவே நம்மளுடைய நல்மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அதாவது ரொம்ப முக்கியமானவங்க ஒருத்தங்கிட்ட நம்ம பணிவாக பேசுவோம். வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம பேசுவோம். அதனால் முக்கியமாக பேசக்கூடிய இடத்துல இந்த மாதிரி குட் யூ ப்ளீஸ் இந்த மாதிரி வேர்டெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாங்க. ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாங்க. சத்தமாக பேசு. இதை நம்ம இப்படி சொல்ல முடியாது. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தயவு செய்து சத்தமாக பேசு. இது கொஞ்சம் நல்லா பொலைட்டாக இருக்கும், பணிவாக இருக்கும். இன்னுமுமே நம்ம பணிவாக பேசணும் அப்படின்னா, தயவு செய்து சத்தமாக பேச முடியுமா? பொலைட்டாக பணிவாக கேட்குறோம் பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த மூணுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். ஈஸியாக தாங்க இருக்கும். என் கூட சேர்ந்து நீங்கள் எல்லா சென்டென்ஸுமே என் கூட சேர்ந்து ஒவ்வொன்றா நீங்கள் ட்ரை பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? சத்தமாக பேசு அப்படின்னா ஸ்பீக் லவுடர், ஸ்பீக் லவுடர். தயவு செய்து சத்தமாக பேசுங்கள். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர், ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர். ப்ளீஸ் அப்படிங்கிறது தயவு செய்து பொலைட்டாக நம்ம கேட்குறோம். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து சத்தமாக பேச முடியுமா? தயவு செய்து சத்தமாக பேச முடியுமா? நம்மகிட்ட யாராவது ஒரு பெரியவங்க வந்து நம்மக்கிட்ட பேசுவாங்க, நமக்கு அது கேட்க மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? எனக்கு கொஞ்சம் கேட்க மாட்டேங்குது, தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? கேட்போம் பார்த்தீங்களா? இதுக்கு தான் நம்ம இந்த இடத்துல குட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர், குட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் லவுடர். தயவு செய்து கொஞ்சம் சத்தமாக பேச முடியுமா? ஓகேங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். உன்னுடைய பேனாவை எனக்கு கொடு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி டேரெக்டாக கேட்க முடியாது. நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால தான் இன்னொருத்தங்கிட்ட நம்ம பேனா கேட்குறோம். அதை நம்ம பணிவாக தான் கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து உங்களுடைய பேனாவை எனக்கு கொடுங்க. ஓகேங்களா? இன்னமுமே நம்ம தமிழில் ரொம்ப பணிவாக கேட்கணும் அப்படின்னா, ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க, சார் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு நம்ம போய் இப்படி கேட்க முடியாது. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து உங்கள் பேனாவை எனக்கு கொடுக்க முடியுமா? பொலைட்டாக கேட்குறோம் பார்த்தீங்களா? ஓகே, இதுக்கு நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? உன்னுடைய பேனாவை எனக்கு கொடு அப்படிங்கிறதுக்கு கிவ் மீ யுவர் பென், கிவ் மீ யுவர் பென். உன்னுடைய பேனாவை எனக்கு கொடு. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். தயவு செய்து உன்னுடைய பேனாவை எனக்கு கொடு, தயவு செய்து உங்களுடைய பேனாவை எனக்கு கொடு. எப்படினாலும் வச்சுக்கலாங்க. இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா சிம்பிள் தாங்க. ப்ளீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென். தயவு செய்து உங்கள் பேனாவை எனக்கு கொடுங்க. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து உங்கள் பேனாவை எனக்கு கொடுக்க முடியுமா? கேள்வியாக கேட்குறோம் பார்த்தீங்களா? பணிவாக கேட்குறோம். தயவு செய்து உங்களுடைய பேனாவை எனக்கு கொடுக்க முடியுமா? இது எப்படி கேட்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன வரும்? குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ யுவர் பென், குட் யூ ப்ளீஸ்
கிவ் மீ யுவர் பென். ஓகேங்க, உங்களுக்கு இது புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. இதை நம்ம டேரெக்டாக இப்படி கேட்க முடியாது. கொஞ்சம் பொலைட்டாக பணிவாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு, நான் யோசிக்கணும், டக்குன்னு என்னால் முடிவெடுக்க முடியாது, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுமே கேட்போம் பார்த்தீங்களா? ஓகே, இன்னுமே நம்ம பணிவாக பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா, என்னால் இதை பண்ண முடியலை, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா, ரெக்வெஸ்ட்டாக கேட்போம் பார்த்தீங்களா? டீச்சர்ஸ்ட்டோ சார்ட்டையோ போய் நம்மளால் ஹோம்ஒர்க் பண்ண முடியாது, ப்ராஜெக்ட் பண்ண முடியாது, நமக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். நம்ம ரெக்வெஸ்ட்டாக கேட்போம், தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா கேட்போம் பார்த்தீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? ஓகே, இந்த மூணுக்குமே நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படிங்கிறதுக்கு கிவ் மீ சம் டைம். கிவ் மீ சம் டைம், எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு. தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடு அப்படின்னா என்ன வருங்க? கரெக்ட், ப்ளீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம். சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், ரொம்ப பணிவாக கேட்குறோம். தயவு செய்து எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுக்க முடியுமா? தயவு செய்து எனக்கு நேரம் கொடுக்க முடியுமா? இதை எப்படி கேட்கலாம்? எல்லாருக்குமே தெரியும். ஓகே, சூப்பர். குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம்? குட் யூ ப்ளீஸ் கிவ் மீ சம் டைம்? சூப்பருங்க. நெக்ஸ்ட் ஒன், அந்த லைட்டை ஆன் பண்ணு. அந்த லைட்டை ஆன் பண்ணு. நம்ம டேரெக்டாக இப்படி சொல்லிட முடியாது, அந்த லைட்டை ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட முடியாது. இதை நம்ம பணிவாக தான் கேட்டாகணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து அந்த லைட்டை ஆன் பண்ணுங்களேன், தயவு செய்து அந்த லைட்டை ஆன் பண்ணுங்களேன் கேட்போம் பார்த்தீங்களா? சூப்பருங்க. இன்னுமே ரொம்ப பணிவாக கேட்கலான்னா எப்படி கேட்கலாம்? ரெக்வெஸ்ட்டாக கேட்கலாம், கேள்வியாக கேட்கலாம். தயவு செய்து அந்த லைட்டை ஆன் பண்ண முடியுமா? தயவு செய்து அந்த லைட்டை ஆன் பண்ண முடியுமா? ஓகே, இதுக்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. அந்த லைட்டை ஆன் பண்ணு அப்படிங்கிறதுக்கு ஸ்விட்ச் ஆன் த லைட். ஸ்விட்ச் ஆன் த லைட், அந்த லைட்டை ஆன் பண்ணு. இதுவே தயவு செய்து அந்த லைட்டை ஆன் பண்ண முடியுமானா எப்படி கேட்கலாம்? ப்ளீஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த லைட். ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த லைட். ஓகே, இன்னுமுமே ரொம்ப பணிவாக கேட்கணும் அப்படின்னா, தயவு செய்து அந்த லைட்டை ஆன் பண்ண முடியுமா கேள்வியாக கேட்கும் பார்த்தீங்களா? ரொம்ப பணிவாக கேட்கும் பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கரெக்ட், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். குட் யூ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த லைட். குட் யூ ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆன் த லைட். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாம் பார்க்கலாங்க. அந்த புக்கை என்கிட்ட கொடு. டேரெக்டாக நம்ம இப்படி சொல்ல முடியாது, தயவுசெய்து அந்த புக்கை என்கிட்ட கொடுமை, இப்படி தானே சொல்லுவோம். இன்னுமே பணிவாக கேட்கணும் அப்படின்னா, அந்த புக்கை என்கிட்ட கொடுக்க முடியுமா? ஓகே, இந்த மூணுக்கு நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. அந்த புக்கை என்னிடம் கொடு அப்படிங்கிறதுக்கு பாஸ் மீ த புக். ப்ளீஸ் பாஸ் மீ த புக். அந்த புக்கை என்கிட்ட கொடு. நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து அந்த புக்கை என்கிட்ட கொடுக்க முடியுமா, பாஸ் பண்ண முடியுமா, என்கிட்ட தர முடியுமா கேட்போம் பார்த்தீங்களா? இதை எப்படி கேட்கலாம்? ப்ளீஸ் பாஸ் மீ த புக். ப்ளீஸ் பாஸ் மீ த புக். இன்னுமே ரொம்ப பணிவாக கேட்கணும் அப்படின்னா, தயவு செய்து அந்த புக்கை என்கிட்ட கொடுக்க முடியுமா, என்கிட்ட தர முடியுமா? எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த புக். குட் யூ ப்ளீஸ் பாஸ் மீ த புக். சூப்பருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாம் பார்க்கலாம். கொஞ்சம் மெதுவாக பேசு. கொஞ்சம் மெதுவாக பேசு. இப்படி நம்ம டக்குன்னு யார்கிட்ட சொன்னோம் அப்படின்னா, அவங்க சில நேரங்கள் நம்ம மேலே கோவப்படுவாங்க. இதை எப்படி நம்ம பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து கொஞ்சம் மெதுவாக பேசு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இன்னுமே நம்ம ரொம்ப பணிவாக கேட்கணும் அப்படின்னா, தயவு செய்து கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, தயவு செய்து கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா? இது எவ்வளோ பணிவாக இருக்குது. ஓகே, இதுக்கு நாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. கொஞ்சம் மெதுவாக பேசு அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. இதை நாம் பணிவாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. தயவு செய்து மெதுவாக பேசுங்க. இன்னுமுமே நம்ம பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் மெதுவாக பேச முடியுமா? இதுக்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? குட் யூ ப்ளீஸ் ஸ்பீக் ஸ்லோலி. குட் யூ ப்ளீஸ்
ஸ்பீக் ஸ்லோலி. சூப்பருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். நான் சொல்வதை கேள். இதை நம்ம டேரெக்டாக சொல்ல முடியாது. நான் சொல்கிறத கேளு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எப்படி பணிவாக கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. ஓகேங்களாங்க. இன்னுமுமே நம்ம ரொம்ப பணிவாக பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து நான் சொல்கிறத கேட்க முடியுமா? ஓகே, இந்த 3க்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாங்க. நான் சொல்வதை கேள் அப்படின்னா, லிசன் டு மீ. லிசன் டு மீ. நான் சொல்வதை கேள். நெக்ஸ்ட் ஒன், தயவு செய்து நான் சொல்கிறத கேளு. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் லிசன் டு மீ. ப்ளீஸ் லிசன் டு மீ. நெக்ஸ்ட் ஒன், இன்னும் ரொம்ப பணிவாக பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து நான் சொல்கிறத கேட்க முடியுமா? குட் யூ ப்ளீஸ் லிசன் டு மீ? குட் யூ ப்ளீஸ் லிசன் டு மீ? ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். அவனை சந்தி. டைரெக்டாக நம்ம சொல்ல முடியாது, அவனை மீட் பண்ணு அப்படின்னு சொல்ல முடியாது. இதை எப்படி பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து அவனை சந்திங்க இப்படி நம்ம சொல்லுவோம். இன்னுமே ரொம்ப பொலைட்டாக கேள்வியாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து அவனை சந்திக்க முடியுமா? இந்த 3க்கு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். அவனை சந்தி அப்படின்னா, இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, மீட் ஹிம். மீட் ஹிம். ஹிம்னா அவனை அப்படின்னு அர்த்தங்க. மீட்னா சந்திக்கிறது. இதை பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து அவனை சந்திங்க எப்படின்னாலும். இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ப்ளீஸ் மீட் ஹிம். ப்ளீஸ் மீட் ஹிம். தயவு செய்து அவனை சந்திங்க. நெக்ஸ்ட் ஒன், பொலைட்டாக இன்னும் ரொம்ப பணிவாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து அவனை சந்திக்க முடியுமா? தயவு செய்து அவனை சந்திக்க முடியுமா? எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம்? ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குட் யூ ப்ளீஸ் மீட் ஹிம்? குட் யூ ப்ளீஸ் மீட் ஹிம்? சூப்பருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு கப்பில் காஃபி கொண்டு வா. எனக்கு ஒரு கப்பில் காஃபி கொண்டு வா. டேரெக்டாக இப்படி சொல்லிட முடியாது. இது எப்படி ரொம்ப பணிவாக கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு ஒரு கப்பில் காஃபி கொண்டு வாமே கேட்போம் பார்த்தீங்களா? இன்னுமுமே ரொம்ப பணிவாக ரொம்ப பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு ஒரு கப்பில் காஃபி கொண்டு வர முடியுமா? எவ்வளோ பணிவாக இருக்குது. இந்த 3க்கு சென்டென்ஸ் மேக் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், எனக்கு ஒரு கப்பில் காஃபி கொண்டு வா அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. இதுவே பணிவாக கேட்குறோம். தயவு செய்து எனக்கு ஒரு கப்பில் காஃபி கொண்டு வாங்க. ப்ளீஸ் கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. ப்ளீஸ் கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. இன்னுமே ரொம்ப பணிவாக கேட்குறோம் அப்படின்னா, குட் யூ ப்ளீஸ் கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. குட் யூ ப்ளீஸ் கெட் மீ அ கப் ஆஃப் காஃபி. ஓகேங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நாம் பார்க்கலாம். உங்கள் பெயருடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போயிருப்போம். அங்கே வந்து நம்மளுடைய நேம் சொல்லும் போது அவங்களுக்கு புரியாது. உங்களுடைய ஸ்பெல்லிங் மட்டும் சொல்கிறீங்களா, நேமோட ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் கேட்பாங்க பார்த்தீங்களா? டேரெக்டாக உங்கள் பேருடைய ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லுங்கள், உங்கள் பேருடைய ஸ்பெல்லிங்கை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்க மாட்டாங்க. தயவுசெய்து உங்கள் பேரோட ஸ்பெல்லிங் சொல்கிறீங்களா, எழுத்துக்கள் சொல்கிறீங்களான்னு கேட்பாங்க பார்த்தீங்களா? இன்னுமே ரொம்ப பொலைட்டாக அப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவுசெய்து உங்களுடைய பேரோட எழுத்துக்களை வந்து சொல்ல முடியுமா, ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா? எவ்வளோ பொலைட்டாக இருக்குது. இதுக்கு 3க்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. உங்கள் பேருடைய எழுத்துக்களை சொல்லுங்கள், ஒவ்வொரு எழுத்துக்களையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறதுக்கு ஸ்பெல் யுவர் நேம். ஸ்பெல் யுவர் நேம். இதுவே ரொம்ப பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்பெல் யுவர் நேம். ப்ளீஸ் ஸ்பெல் யுவர் நேம். இன்னுமே ரொம்ப பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, குட் யூ ப்ளீஸ் ஸ்பெல் யுவர் நேம். குட் யூ ப்ளீஸ் ஸ்பெல் யுவர் நேம். சூப்பருங்க. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. டேரெக்டாக கேட்க முடியாது. சில பேர்கிட்ட கேட்கலாம், சில பேர்கிட்ட கேட்க முடியாது. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு கேட்க முடியாது. அதை எப்படி பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு தண்ணி கொடு, கொஞ்சம் தண்ணி கொடு. இன்னுமே ரொம்ப பொலைட்டாக எப்படி கேட்கலாம் அப்படின்னா, தயவு செய்து எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா? இந்த 3 சென்டென்ஸ்க்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடு. கிவ் மீ சம் வாட்டர். கிவ் மீ சம் வாட்டர். கிவ் மீ அப்படின்னா எனக்கு கொடு, சம் வாட்டர் தண்ணீர். இது எப்படி பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா, ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர். இன்னமும் எப்படி பொலைட்டாக கேட்கலாம் அப்படின்னா, குட் யூ ப்ளீஸ்
give me a water. Could you please give me a water? ஓகேங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்த ரூமை விட்டு கிளம்புங்க. இதை போய் மற்றவங்க கிட்ட போய் டேரெக்டாக சொல்ல முடியாது. இதை நம்ம பணிவாக தான் சொல்லி ஆகணும். பணிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, தயவு செய்து இந்த ரூமை விட்டு கிளம்புங்க. இன்னமுமே நம்ம பணிவாக சொல்லணும் அப்படின்னா, தயவு செய்து இந்த ரூமை விட்டு கிளம்ப முடியுமா? இந்த 3க்கு எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணாலும் பார்க்கலாங்க. இந்த ரூமை விட்டு கிளம்பு அப்படிங்கிறதுக்கு லீவ் திஸ் ரூம், லீவ் திஸ் ரூம், லீவ் திஸ் ரூம், இந்த ரூமை விட்டு கிளம்பு. தயவு செய்து இந்த ரூமை விட்டு கிளம்புங்க அப்படிங்கிறதுக்கு ப்ளீஸ் லீவ் திஸ் ரூம், ப்ளீஸ் லீவ் திஸ் ரூம். இன்னுமுமே பணிவாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, could you please leave this room, could you please leave this room. சூப்பருங்க. ஃபைனல் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, எனக்கு உதவுங்கள். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் அப்படின்னா, நானே சொல்லிடுறேன், ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ. இதை நீங்கள் பணிவாகவும் ரொம்ப பணிவாகவும் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நீங்கள் தான் காமெண்ட்டில் இங்கிலீஷில் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.